ஒரு ஏழ்மையான கிராமத்தில் ஒரு நேர்மையான குடும்பம் வசித்து வந்தது. அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்தாலும் சில சமயங்களில் அவர்களுக்கே உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஆனாலும் குடும்பத் தலைவரான முருகன் தனது குழந்தைகளுக்கு ஐயம் இட்டு ஊன் என்ற ஆத்திச்சூடி போதனையை தினசரி கற்றுக் கொடுத்தார். எவ்வளவு குறைவாக இருந்தாலும் முதலில் மற்றவர்களுக்குக் கொடுங்கள், பின்னர் நீங்கள் உண்ணுங்கள் என்று அவர் சொல்வார். ஒரு நாள் கிராமம் முழுவதும் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மழை பொய்த்து போனதால் வயல்கள் காய்ந்து போயின. முருகனின் வீட்டிலும் ஒரே ஒரு கைப்பிடி அரிசி மட்டுமே மிஞ்சியிருந்தது. அவரது மனைவி அந்த அரிசியை சமைத்து பசியால் வாடும் தங்கள் குழந்தைகளுக்காக காத்திருந்தாள். அப்போது ஒரு வயதான உடல் மெலிந்த பிச்சைக்காரன் அவர்களின் குடிசை வாசலுக்கு வந்தான். அவன் பல நாட்களாக உணவு இல்லாமல் மிகவும் சோர்வுடன் இருந்தான். தாயே, பசியால் உயிர் போகிறது, ஒரு வாய் சோறு கிடைக்குமா என்று பலவீனமான குரலில் கேட்டான். முருகனின் குழந்தைகள் தங்கள் பசியால் அழுது கொண்டிருந்தனர். மனைவியும் ஒரு கணம் தயங்கினாள். ஆனால் முருகன் உறுதியுடன், இல்லை, ஐயம் இட்டு ஊன் என்று நமது ஆத்திச்சூடி சொல்கிறது. இந்த நேரத்தில் இந்த முதியவருக்கு உணவு மிக அவசியம். நம் பசியைவிட இவரது பசி பெரியது என்றார். அவர் தங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கைப்பிடி சோற்றை ஒரு இலை போட்டு அந்த முதியவருக்கு முழுமையாக கொடுத்தார். முதியவர் வியப்புடனும் நன்றியுடனும் அந்தச் சோற்றை உண்டார். உங்கள் தர்மம் உங்களை நிச்சயம் காக்கும். இந்த சிறு வயதிலேயே உங்கள் குழந்தைகளுக்கு இவ்வளவு நல்ல பண்பை கற்றுக் கொடுக்கிறீர்களே என்று வாழ்த்திச் சென்றார். அடுத்த நாள் காலை ஒரு அதிசயம் நடந்தது. கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு அரசு கிடங்கிலிருந்து பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வந்து சேர்ந்தன. முருகனின் குடும்பத்திற்கு அவர்கள் எதிர்பாராததை விட அதிக அளவில் உணவுப் பொருட்கள் கிடைத்தன. மேலும் முருகன் தனது கருணையாலும் தர்மத்தாலும் கிராமம் முழுவதும் பாராட்டப்பட்டார். இந்தச் சம்பவத்திற்கு பிறகு கிராம மக்கள் அனைவரும் ஐயம் இட்டு ஊன் என்ற தத்துவத்தின் மதிப்பை உணர்ந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினர். தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அனைவரின் பசியும் நீங்கியது. முருகனின் குடும்பத்தின் இந்தச் செயல் அந்த பஞ்ச காலத்தில் கிராமத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது.